Hello guys, welcome to our channel. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா salary under the head salary கீழ வந்து பார்த்தீங்கன்னா perquisites அப்படின்ற அந்த portions வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா valuation of equity shares அப்படின்ற அந்த பார்ட்டில் வந்து நம்ம நிற்க வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த valuation of equity shares. ஸோ அந்த equity shares வந்து எப்படி நம்ம perquisite வேல்யூ பண்ணுறது, என்ன சார் equity sharesன்றது ஜென்ரலாக ஷேர் கொடுக்குறது, அது எதுக்கு சார் perquisite அண்டரில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேரை இஷ்யூ பண்ணுறான் அப்படின்னா பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணி மணியை வந்து கலெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வேலை. அதாவது ஒரு ஷேரை கொடுத்து அவங்க கேபிட்டலை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஷேரை இஷ்யூ பண்ணி மணியை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து நார்மல் ஷேர் இஷ்யூ பண்ணுறது எப்படி அப்படின்றது. பட் இந்த இடத்துல எதுக்கு ஈக்விட்டி ஷேரை நம்ம பெர்க்விசிட்ஸில் வேல்யூவேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி ஆல்ரெடி அதுக்கிட்ட கேபிட்டல் நிறைய இருக்குது. பட் என்ன பண்ணுதுன்னா ஈக்விட்டி ஷேரை வந்து எக்ஸ்ட்ராவாக இஷ்யூ பண்ணுது. யாருக்கு இஷ்யூ பண்ணுது அப்படின்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஜென்ரல் பப்ளிக்கு இல்லை, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு. ஐ திங்க் தட்ஸ் கால்ட் அஸ் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களால எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ இஷ்யூ பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதாவது ஃபர்தராக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களால இன்னும் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு ஒரு சம் போர்ஷன் இருக்கும், அது வரைக்கும் அவங்களால இஷ்யூ பண்ணிக்க முடியும் ஃபர்தராக கூட. ஸோ அந்த போர்ஷனை வந்து வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஷேரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை ஃப்ரீயாகவே அங்கே வேலை செய்கிற அந்த எம்ப்ளாய்க்கு கொடுப்பாங்க. எப்படி சார் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேரை நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம், அப்படி இல்லைனா ஒரு 5,000 ரூபாயில் கொடுப்போம், 5,000 ரூபாய் நீங்கள் கட்ட வேணாம், 5,000 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இதை நாங்கள் உங்களுக்கு அலாட் பண்ணிடுவோம். அலாட் பண்ணிட்டதுக்கு 3 வருஷம், அதாவது நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்க, அந்த ஒர்க்கை முடிச்சிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு 3 வருஷம் சர்வீஸில் கண்டினியூவாக இருந்தால் தான் உங்களால் அதை ரிடீம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற இந்த கண்டிஷன்லாம் வச்சிருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் கொடுத்துட்றாங்க. இந்த டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர் ஃப்ரீயாக உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துட்டு அதை நீங்கள் எப்போ தான் எடுத்துக்க முடியும், ரிடீம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் ஒரு 3 வருஷம் கண்டினியூஸாக எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அது உங்களால் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி 2 கண்டிஷன் வச்சுருவாங்க. இப்போ இந்த 2 கண்டிஷன் வச்சுட்டாங்க. சார் இதுக்கும் பெர்க்விசிட்ஸுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போகுது 10,000 ரூபாய், அது பெர்க்விசிட்ஸ் நம்ம கீழே வந்துடும், நான் மானிட்டரி பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பெர்க்விசிட்ஸ் எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் 3 வருஷம் கழிச்சு தான் அவரால் ரிடீம் பண்ணிக்க முடியும். இப்போது ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான விலை வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமும் சேமாக இருக்குமா? இருக்காது. அந்த 10,000 ரூபாய் விலை வந்து என்னவாக இருக்கும்? 15,000 ரூபாவாக இருக்கலாம், 20,000 ரூபாவாக மாறி இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 10,000 ரூபாய் அவருக்கு அலாட் ஆச்சு இல்லையா, அந்த டைமில் அவருக்கு எவ்வளோ பெர்க்விசிட்ஸோ அது அந்த ப்ரீவியஸ் இயரில் கால்குலேட் பண்ணி வச்சுருவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த போர்ஷன். இப்போது இது 3 வருஷம் கழிச்சு அவர் ரிடீம் பண்ணுறாரு இல்லையா, ரிடீம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, நான் ஆல்ரெடி பெர்க்விசிட்ஸாக பே பண்ணிட்டேங்க, அதை நான் எதுக்கு இப்போ பெர்க்விசிட்ஸாக மறுபடியும் காட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டணும். எவ்வளோ காட்டணும்னா, இப்போ இந்த இடத்துல 10,000 ரூபாய் விலை உள்ள மதிப்புள்ள ஒரு ஷேர் 3 வருஷம் கழிச்சு 30,000 ரூபாய் மாறி இருக்குது அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக ஏறி இருக்குது? 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஏறி இருக்கு இல்லையா? ஸோ அந்த 20,000 ரூபாவை நீங்கள் பெர்க்விசிட்ஸாக வந்து காட்டணும் சார் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து அந்த 3 வருஷம் கழிச்சு அந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூ டாக்ஸபிள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவரால் வியூ. இந்த வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேரை எப்படி நம்ம வேல்யூ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஓவர் வியூ. சம் பார்த்தோன்னா புரிஞ்சிடும். ஸோ ஓகே, நம்ம சம் உள்ள போகலாம். Valuation of sweaty equity shares allotted or transferred to the assessee. Okay, assessee is nothing but the person who's paying the tax. So next, so perquisite value of any specified security. Securities is nothing but debentures, preference shares, இதெல்லாம் தான் securities or sweaty equity shares. Sweaty equity shares ஒரு security மாதிரி தான். ஓகேங்களா? So next வந்து shall be considered as perquisites in the hands of employee the following condition are satisfied. என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2009 அப்புறமா நடந்திருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது 2009 அப்புறமா இது நடந்துருச்சு அப்படின்னா தான் இது perquisites அண்டர்ல வரும். அதர்வைஸ் இது வந்து perquisites அண்டர்ல வராது. அதுக்கு முன்னாடி நடந்திருந்த எதனா ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அது பெர்க்விசிட்ஸ் அண்டர்ல வராது. செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்துக்கங்க, இது யாரால டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கணும், அதாவது ஓனர், அந்த எம்ப்ளாயரால வந்து பாத்தீங்கன்னா இது அந்த எம்ப்ளாய்க்கு, அதாவது ஒர்க்கருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கப்பட்டிருக்கணும், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. ஓகேங்களா? ஸோ அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் காஸ்ட்ல, அதாவது 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் ஃபுல் காஸ்ட்லையோ, அப்படின்னா கன்செஷனல் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் சரி நான் 5,000 ரூபாய்க்கு தரப்பா அப்படின்னா அந்த கன்செஷனல் ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெர்க்விசிட்ஸ் அண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன். வேல்யூ ஆஃப் சச் பெர்க்விசிட் ஷல் பி கம்ப்யூட்டட் as under. ஸோ கீழே இருக்கப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா பார்த்துக்கங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா the fair market value of specified securities
or sweaty equity share as case may be on the date on which the option is exercised by the assessee. அதாவது அந்த assessee வந்து எப்போ வந்து எக்ஸைஸ் பண்றாரு, அதாவது எப்போ வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாரு, அது அந்த டேட்ல இருக்கக்கூடிய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த 3வது வருஷத்தில் வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. அந்த டேட்டில் என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அங்கே போட்டு போகிறோம். கீழே இருக்கிறது என்னன்னா the amount actually paid by or recovered from the assessee in respect of each such securities or share. அதாவது எனக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த டேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு அந்த டேட்டில் ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு அப்படி இல்லைனா நான் கன்செஷனல் ரேட்டில் எதனா ஒன்று பே பண்ணியிருப்பேன். இப்போ நான் 10,000 பதிலாக 5,000 சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டேட்டில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் என்னமோ அதை மைனஸ் பண்ணிப்பேன். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த ஷேர் அலாட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரேட்டை நான் அங்கே எடுத்து போட்டுக்க போகிறேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் எக்ஸைஸ் பண்ணுறேன் இல்லையா, நான் வித்ட்ரா பண்ணுறேன் இல்லையா, அந்த ரேட்டில் இருக்கிறத மேலே போட்டுக்க போகிறேன். ஸோ அப்படி மேலே கீழே இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் பெர்குசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட், என்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மீன்ஸ் எ ரைட் பட் நாட் அன் ஆப்ளிகேஷன். ஆப்ஷன் அப்படின்றது ரைட்டு, அந்த ஷேர் மேலே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அண்டர்ஸ்டாண்ட். லைக் இப்போ நான் வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டா எனக்கு அந்த ஷேர் மேலே ரைட்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன், 3 வருஷம் நான் சர்வீஸை முடிச்சிருக்கணும். அப்போது ஆப்ஷன் மீன்ஸ் ரைட்ஸ், எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரைட்ஸ் வந்துருச்சு, ஆனால் என்னால் எப்போ தான் வித்ட்ரா பண்ண முடியும், 3 வருஷம் கழிச்சு தான் வித்ட்ரா பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ பட் நாட் அன் ஆப்ளிகேஷன் கிராண்டட் டு எம்ப்ளாயி டு அப்ளை ஃபார் ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ் ஆர் ஸ்வெட்டி equity shares as predetermined price. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீடிட்டர்மைண்ட் ப்ரைஸில் அவரால் வித்ட்ராவெல்லாம் பண்ணிக்க முடியாது, அதில் ரைட்ஸ் மட்டும்தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் மீன்ஸ் ஏ ரைட், ஓகேங்களா. ஸோ இதில் ஆப்ஷன்னா என்னன்னா ரைட்டு அப்படின்னு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நத்திங் டு வரி. சம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ see this sum. A company X granted option to his employee R on 1st April 2015 to apply for 100 shares of company for making available right in the intellectual property to the employer company at predetermined price 50 per share with the date of vesting of the option being 1st April 2016. ஸோ என்ன சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி எம்ப்ளாயர் ஆருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 அதாவது ஏப்ரல் 2015 100 ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவைலபிள் பண்ணுறாங்க அண்டர்ஸ்டாண்ட். அதாவது அவர் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க ரைட். ஓகே, அவருக்கு ரைட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது அதோட ப்ரீடிட்டர்மெண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு வச்சிருக்காங்க. ஓகேவா, அதாவது 50 ரூபா நீங்கள் கட்டி இந்த 100 ஷேர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரால் எப்போ வந்து அந்த ஆப்ஷன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது 2016 1st April 2016 அவரால் அந்த ஆப்ஷன் எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எக்ஸைஸ் பீரியட் பீயிங், ஸோ அவர் எவ்வளோ சீக்கிரத்தில், அதாவது அதுலேருந்து ஆரம்பிக்குது அவரால் வந்து அந்த ரைட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ அவர் எதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st April 2016 31st March 2021 இதுக்குள்ளே அவர் எக்ஸைஸ் பண்ணிட்டு இருக்கணும் ரைட். அவருக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, ரைட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. he had a right to the shares. அவர்கிட்ட அந்த ஷேர்ஸில் ரைட்ஸ் இருக்குது. எப்போத்துலேருந்து 2016 அவர் எதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் பண்ணியிருக்கணும், 2021 மார்ச்க்குள்ளே எக்ஸைஸ் பண்ணியிருக்கணும் ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆர் எக்ஸைஸ் திஸ் ஆப்ஷன் 31st March 2020. ஸோ அவர் எப்போ வந்து அந்த ஆப்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st March 2020 2021 எடுத்துருக்கணும். அவர் 2020 எடுத்துட்டாரு ரைட். இது அவர் எக்ஸைஸ் பண்ண டேட். ஓகேவா, எக்ஸைஸ் பண்ண டேட், அவர் வித்ட்ரா பண்ண டேட். ஸோ அந்த ஷேர்ஸ் ஆர் அலாட்டட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹிம் 3rd April 2020. ஸோ அவருக்கு எப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான் ஷேரு 3rd April வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஆனால் அவர் எக்ஸைஸ் பண்ண டேட் என்ன, 31st March தான், 2020 31st March. இதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகே, கன்சிடர். ஓகே, இப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துட்டான். எதுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துட்டான்னா 1st April 2015 வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்குது அதோட விலை. ஆனால் அவங்க ப்ரீடிட்டர்மைண்ட் ப்ரைஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க, 50 ரூபா தான் வச்சிருக்காங்க ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 180 ரூபா இருக்குது, 2020 440 இருக்குது, அதாவது March 31st 440 இருக்குது. அதே April 3rd வந்து பார்த்தீங்கன்னா 470 இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு, 30 rupees டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு அது ரெண்டுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸைஸ் பண்ண டேட் தானே நம்ம வந்து இப்போ நோட்டில் பார்த்தோம். லைக் நம்ம இந்த விஷயம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் பண்ணுற டேட்ல இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தோம். அப்போ எக்ஸைஸ் பண்ணுற டேட்டில் என்ன ரேட் இருக்குது, 440 ரூபீஸ் இருக்குது. அதாவது 2020 வந்து பார்த்தீங்கன்னா 440, 31st March 2020 440 தான் எக்ஸைஸ் பண்ணுற டேட்டுக்கான ரேட்டு. அப்போ 440 × 100 போட்டிங்க அப்படின்னா 44,000 அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ இது எக்ஸைஸ் பண்ண டேட்டுக்கான வேல்யூ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் என்ன சொன்னேன், அவருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அதை எடுத்து போட்டுப்போன்னு சொன்னேன். அப்படி இல்லை அப்படின்னா கன்செஷனல் ரேட் அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அதை நம்ம எடுத்து போட்டுப்போன்னு நம்ம சொன்னேன். ஸோ இப்போ ஒரு கன்செஷனல் ரேட்டாக எவ்வளோ கட்டியிருக்காரு, 50 ரூபா கட்டியிருக்காரு. இன்கேஸ் அந்த கன்செஷன்
கன்செஷனல் ரேட் கொடுக்கல அப்படின்னா நம்ம எது எடுத்துப்போம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இருக்க மார்க்கெட் வேல்யூ, அதாவது 1/4/2015 100 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ தான் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இவருக்கு ப்ரீடிட்டர்மின் ப்ரைஸ், அதாவது ப்ரீடிட்டர்மின் ப்ரைஸ், அதாவது கன்செஷனல் ரேட்லேயே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபாவை எடுத்து போட்டுப்போம். 50 × 100 போட்டிங்கன்னா 5000 ரூபாய். ஸோ அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ ஆஃப் பெர்குசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39,000 வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எப்படி பெர்குசிட்ஸ் அண்டரில் போடுறது, வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஸ்வெட்டி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசிட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மோட்டார் கார். ஸோ நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அதாவது சேலரி ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். பெர்குசிட்ஸுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இதை நான் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு கார் கொடுப்பாங்க, நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு கார் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கார் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து பெர்குசிட்ஸில் டாக்ஸபிள் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசிட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மோட்டார் கார். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், motor car facilities provided by an employer is taxable in the hands of employee on the following basis. So ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது யார் ப்ரொவைட் பண்ணுறது, ஓனர் ப்ரொவைட் பண்ணி தருவார். யாருக்கு ப்ரொவைட் பண்ணி தருவாங்க, எம்ப்ளாயிக்கு ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஸோ இது வந்து யார் கையில் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி கையில் எப்படி டாக்ஸபிள் ஆகுது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதை தனித்தனி டேபிள் காலமாக பிடிச்சி இந்த விஷனில் காமிச்சிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து சொந்தமாக, அதாவது ஓனரோட சொந்த காரு, அதை மெயின்டைன் பண்ணுறது ஓனர் தான். ஓகேங்களா? ஓனரோட சொந்த காரு மெயின்டைன் பண்ணுறது ஓனர் தான், அந்த பாயிண்ட்டு. இப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வேலை செய்கிற ஒர்க்கர் வந்து யூஸ் பண்ணுறாரு. யூஸ்டு பை எம்ப்ளாயி ஃபார் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு. 3 டைப் ஆஃப் பர்பஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ், அதாவது வெறும் ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர அந்த பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன, பர்சனல் யூஸ். பர்சனல் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஃபேமிலியாக டூர் போகிறது, இதுக்கெலாம் வந்து எம்ப்ளாயர் காரை யூஸ் பண்ணால் என்ன. செகண்டு, தேர்ட் பாயிண்ட் போத் பர்பஸ். போத் பர்பஸ்னால் அவர் வந்து டூர் போகிறதுக்கும் அதே கார் தான் யூஸ் பண்ணுறாரு, ஆஃபீஸ் வந்துட்டு போகிறதுக்கும் அதே கார் தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 கேஸ் இருக்குது. இந்த 3 கேஸில் அந்த எம்ப்ளாயி எந்த கேஸில் விழுகிறாரு, அந்த கேஸில் அவர் விழுந்தால் அவருக்கு நம்ம எப்படி டாக்ஸபிள் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து காரு வச்சுருக்கிறதும் சொந்தமாக வச்சுருக்கிறதும் ஓனர் தான், அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஓனர் தான், அது எம்ப்ளாயி என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறான்ற வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ டாக்ஸபிள் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பெர்குசிட்ஸ் வருமானு கேட்டால் கிடையாது. ஆஃபீஸ் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா நில், பெர்குசிட்ஸ் வராது. இன்கேஸ் பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா M1 + D2 இட்ஸ் நத்திங். M1ன்றது மெயின்டெனன்ஸ் சார்ஜ், Dன்றது டெப்ரிசியேஷன். ஓகேங்களா? M ஃபார் மெயின்டெனன்ஸ், D ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, Mனா மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இப்போ எம்ப்ளாயர் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பார் இல்லையா, அதுக்கு ஒரு காஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த காஸ்ட்டு அது கூட சேர்த்து டெப்ரிசியேஷன் எவ்வளோ சார் போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10% ஆஃப் த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த கார். ஆக்சுவல் காஸ்ட் இந்த இடத்துல இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவல் காஸ்ட் அப்படின்னா இப்போது கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்களா, 10 லட்சத்தில் அதுக்கு ஒரு 5 வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லைஃப். 5 வருஷம் லைஃப் அப்படின்னா டெப்ரிசியேஷன் போடுவோம். ஸோ 5 வருஷம் லைஃப்னா 2 லட்சமாக மைனஸ் பண்ணிகிட்டே வருவோம். டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா ஸ்கிராப் வேல்யூ எத்தனை ஆச்சுன்னா அதை மைனஸ் பண்ணோன்னா ஸோ உங்களுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் தெரியும். ஸோ 2 லட்சமாக நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே வருவோம் அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போது கார் வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மைனஸ் பண்ணிருக்கணும், 6 லட்சம் மைனஸ் பண்ணிருக்கணும். மிச்சம் 4 லட்சம் தானே இருக்கும். அந்த 4 லட்சத்து மேலே இந்த 10% எடுக்கணும். ஸோ அதுதான் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த கார். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ஆக்சுவல் காஸ்ட்டுக்காக எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ அந்த ஆக்சுவல் காஸ்ட் எதுக்கு சார் அங்கே மீன் பண்ணியிருக்காங்க, ஜென்ரலாக காஸ்ட் ஆஃப் த கார்னு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 10 லட்சத்து மேலே 10% எடுத்து போட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல ஆக்சுவல் காஸ்ட்னு கொடுத்த காரணம் என்னன்னா அந்த கார் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, அதுக்கான டெப்ரிசியேஷன்லாம் கழிச்சு அதுக்கப்புறம் வர அமௌண்ட்டில் தான் நீங்கள் 10% எடுக்கணும். ஸோ அதுதான் அந்த இடத்துல ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த கார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். However, if the car is not owned by employer, then actual hire charge incurred by employer shall be considered. In case இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயர் தான் சொந்தமாக கார் வச்சிருக்காருன்னு பார்த்தோம், ஒருவேளை அவர் சொந்தமாக இல்லாமல் அவரே வாடகைக்கு எடுத்து விட்டுருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல டெப்ரிசியேஷன் எடுத்துக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், அந்த எம்ப்ளாயர் எவ்வளோ வாடகை கட்டுறாரோ, இப்போ 10,000 ரூபாய் வாடகை கட்டுறாருன்னா அந்த 10,000 ரூபாவை ஆட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? இது எதுக்கு, பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா. பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா M1 + D2. M1 அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, D2 அப்படிங்கிறது டெப்ரிசியேஷன் 10% ஆர் ஹையர் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போத் பர்பஸ் அப்படின்னும் போது ₹1,800 ஆர் 2,400. என்ன சார் இது 1,800 2,400 எதை சார் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் சிசி அப்படின்றது அந்த கெப்பாசிட்டி, அந்த லிட்டர் கெப்பாசிட்டி என்னவோ அதை பொறுத்து போடுவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,400 வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ஹையர் கெப்பாசிட்டி கார், அந்த ஹேஷ்டேக்ன்றது அதுக்கு தான் மீன் பண்ணுது. அதாவது இப்போ 1800 2400 சொன்னேன். இப்போ அந்த 2400 எப்போ போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையர் ரேஞ்சுனா 1.6 லிட்டர் மேலே அந்த கெப்பாசிட்டி இருக்கணும்.
ஸோ அதுவும் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். யா சி ஹையர் கெப்பாசிட்டி கார் மீன்ஸ் எ கார் ஹோல் கியூபிக் கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஜின் எக்ஸிட் 1.6 லிட்டர். ஸோ அந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 லிட்டருக்கு வந்து எக்ஸிட் ஆயிருக்கணும் அதோட கெப்பாசிட்டி வந்து. ஓகேங்களா? ஸோ 1.6 லிட்டருக்கு மேலே அது பிடிக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கெப்பாசிட்டி கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹையர் கெப்பாசிட்டி கார் அப்படின்னா நீங்கள் 2400 பர் மந்த்துக்கு போடுவீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பர் மந்த். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் லோவர் கெப்பாசிட்டி கார்னா 1.5 லிட்டர் இருக்குது, 1.4 லிட்டர் இருக்குது, அதாவது 1.6 லிட்டர் கீழே எதெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1800 பர் மந்த்துக்கு போடுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ ஹையர் கெப்பாசிட்டி கார் அப்படின்னா 2400, லோவர் கெப்பாசிட்டி கார்னா 1800. வென் இட் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் பர்பஸ், அதாவது பர்சனல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பெர்குசிட்ஸ் டாக்ஸபிள் வேல்யூ பண்ணுவீங்க. நத்திங் நம்ம சம் பார்த்தோன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து யாருக்கு அது சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. யாருக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகுது பாருங்க, ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு நம்ம ஒரு 3 சொல்லியிருப்போம். லைக் ப்ரீவியஸ் செஷனில் வந்து நம்ம ஒரு 3 சொல்லியிருப்போம் யாரெல்லாம் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயின்ட்டுன்னு. அதாவது 2-3 எம்ப்ளாயி கிட்ட ஒன்றா சேர்ந்து 50,000 அவரோட சேலரி அக்ரிகேட் ஆகுது அப்படின்னா தட் பர்சன் கம்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. 20% ஹோட்டிங் பவர் அந்த கம்பெனியில் வச்சிருக்காருன்னா தட் பர்சன்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. அண்ட் தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி கீழே வருவாங்க அப்படின்னு 3 பேர் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். நார்மல் எம்ப்ளாய்க்கு அப்ளிகபிள் தான். அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அதர்வைஸ் இட்ஸ் நாட் டாக்ஸபிள். நீங்கள் அசம்ஷன் கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு தான் டாக்ஸபிள் ஆகும். ஸோ அவங்க இந்த இடத்துல ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ் கொடுக்கல அப்படின்னா அசியூம் தட் நான் வந்து இது ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சம் வந்து அப்ரோச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஃபர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, டிரைவர். ஓகேங்களா? சோஃபர்னா அதுக்குன்னு ஒரு டிரைவர் வச்சிருப்பாங்க. கார் கொடுக்குறத தாண்டி கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து எப்படி வந்து டாக்ஸபிள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் சோஃபர் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் தென் சேலரி ஆஃப் த சோஃபர் இஸ் ஃபர்தர் டு பி ஆடட் டு த வேல்யூ ஆஃப் பெர்குசிட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி வந்து அவருக்கு எவ்வளோ வந்து சம்பளம் தராங்களோ அது வந்து ஆட் ஆகிடும், பெர்குசிட்ஸாக வந்து ஆட் ஆகிடும். டன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேலே கம்ப்யூட் பண்ணதுக்கு அவருக்கு எவ்வளோ வந்து ஜென்ரலாக எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது வந்து டாக்ஸபிள் ஆகிடும். ஹவெவர் இஃப் கார் யூஸ்ட் ஃபார் போத் தட் இஸ் அஃபிஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது 2 பர்பஸ்க்கு போத் பர்பஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனல் பார்த்தோம். ஜென்ரலி வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள் பார்த்தாச்சு. பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ஆக்சுவலாக இப்போ நான் வந்து 10,000 தரேன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் என் கார் டிரைவருக்கு, அவருக்கு வந்து 10,000 அப்படியே என்னோட பெர்குசிட்ஸில் ஆட் ஆகிடும். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போத் பர்பஸ் பர்சனலாகவும் இருக்குது ஆஃபீஸ்க்கும் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நான் எவ்வளோ தான் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 பர் மந்த். ஓகேங்களா? ஸோ 900 பர் மந்த்ன்றது irrespective ஆஃப் த ஹையர் ஆர் லோவர் கெப்பாசிட்டி ஆஃப் த கார். நீ ஹையர் கார்னா வச்சுக்கோ, லோவர் கார்னா வச்சுக்கோ, டிரைவர் வச்சிருக்க போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற அப்படின்னா 900 பர் மந்த்துக்கு ஆட் பண்ணிக்கோ. இன்கேஸ் நீ பர்சனல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுற அப்படின்னா நீ ஆக்சுவலாக எவ்வளோ டிரைவர் சேலரி கொடுத்துருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோ. அஃபிஷியல் பர்பஸ் மட்டும் இருக்குன்னா ஆட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லைனில் கொடுத்துருக்கு. இஸ் டு பி டேக்கன் அஸ் வேல்யூ ஆஃப் சோஃபர் பெர்குசிட்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து சோஃபர் பெர்குசிட்ஸாக வேல்யூ பண்ணிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நத்திங் டு வரி. நம்ம சம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து சில நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பான். என்ன நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இஃப் மோட்டர் கார் இஸ் ப்ரொவைடட் வித் கன்செஷனல் ரேட் தென் சார்ஜ் பெய்ட் பை எம்ப்ளாயர் ஆஃப் சச் கார் ஷல் பி ரிடியூஸ் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் பெர்குசிட்ஸ். இன்கேஸ் இப்போ வந்து இந்த கார் வந்து எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு, நம்மகிட்ட இருந்து ஒரு 20,000 கம்மி, சரி ஓகே, நம்மகிட்ட இருந்து ஒரு 80,000 வாங்கியிருக்காரு. காரோட விலை வந்து ஒரு 3 லட்சம் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து ஒரு 80,000 வாங்கிட்டார் அப்படின்னா அந்த 3 லட்சத்தில் இந்த 80,000 மைனஸ் பண்ணி நீங்கள் அந்த கால்குலேஷன்லாம் பண்ணிக்கலாம். ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்கான். எம்ப்ளாயி வந்து எதனா கன்செஷனல் ரேட் கொடுத்துருக்காரு அந்த காருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ நீங்கள் மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்க வேல்யூ வந்து நீங்கள் வந்து டாக்ஸபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல the word month denotes completed month. Any part of the month shall be ignored. அதாவது இந்த இடத்துல மந்த் பர் மந்த்னு சொன்னேன் இல்லையா, அந்த பர் மந்த்ன்றது ஃபுல் மந்த்தையும் தான் கன்சிடர் பண்ணோம், பார்ட் ஆஃப் த மந்த் கன்சிடர் பண்ணாது. இப்போ 15 நாள் 16 நாள் அப்படின்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ணாது. 30 நாள் 31 நாள் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், when more than one car is provided to an employee otherwise then only and exclusively of office purpose the value of perquisites for. அதாவது ஒரு காருக்கு மேலே அதாவது ஒரு 2-3 கார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோல்லி ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ். அதாவது நீங்கள் ஹோலாவோ இல்லை பார்ட்டாவோ ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை போத் பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு ஒன் கார் ஷல் பி டேக்கன் அஸ் கார் இஸ் ப்ரொவைடட் பார்ட்லி ஃபார் ஆஃபீஸ் அண்ட் பார்ட்லி ஃபார் ப்ரைவேட் பர்பஸ். ஸோ அதில் ஒரு காரை என்ன கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்லி வந்து நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் பார்ட்லி வந்து நீங்கள் வந்து பர்சனல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி 1,800 2,400 போட்டு சோஃபர் சேலரி எவ்வளோ அதை ஆட் பண்ணிடுவீங்க. ஃபார் அதர் காஸ்ட் வேல்யூ ஷல் பி கால்குலேட்டட் அஸ் காஸ்ட் ஆர் ப்ரொவைடட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ப்ரைவேட் பர்பஸ். ஸோ இன்னொரு காரை எதுக்கு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஹோலாக நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் வந்து பர்சனல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்லாம் அதுக்கு ரெண்டர் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டாக்ஸபிள் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சி பாயிண்ட்டு ஒரு காருக்கு மேலே இன்னொரு கார் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு காருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா
போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் பர்பஸ், பர்சனல் பர்பஸ். இன்னொரு காரை எதுக்கு டாக்ஸபிள் பண்ணுவாங்கன்னா ஃபுல்லி பர்சனல் பர்பஸ். இதுதான் அந்த பாயிண்ட்டில் கொடுத்துருக்கோம், சி பாயிண்ட்டில். அதுக்கடுத்து டி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் டு ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட்ஸ் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகே, ஸோ இன்கேஸ் இதுவே வந்து ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு அவங்களுக்குலாம் இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, கன்வீனியன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் டாக்ஸபிள் ஆகாது. ஓகே, நார்மல் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட், யூஸ் ஆஃப் எனி வெஹிக்கல் ப்ரொவைட் டு அன் எம்ப்ளாய் ஃபார் ஜர்னி ஃப்ரம் ரெசிடென்ட் டு ஒர்க் பிளேஸ் ஆர் வைஸ் வெர்சா இஸ் நாட் டாக்ஸபிள் அஸ் பெர்குசிட்ஸ். ஸோ இது ஜென்ரலி ஆஃபீஸ் பர்பஸ் தான். அதாவது அவரோட ரெசிடென்ட்லேருந்து அவரோட ஆஃபீஸ்க்கு, மறுபடியும் ஆஃபீஸ்லேருந்து அவரோட ரெசிடென்ட்க்கு. இது வந்து அஃபிஷியல் பர்பஸ் தானே கிட்டத்தட்ட. அஃபிஷியல் பர்பஸ் மீன்ஸ் அதுக்கு மீனிங்கே சொல்ல. அஃபிஷியல் பர்பஸ்னால் இப்போ அந்த கம்பெனி விஷயமா நீங்கள் எங்கன்னா வெளியே போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் அஃபிஷியல் பர்பஸ். ஓகே, ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வெளியே போகிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கும் உங்களுக்கு அந்த கார் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் நாட் டாக்ஸபிள் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அதை தாண்டி நீங்கள் வேறு எதனா யூஸ் பண்ணுறீங்க. இப்போது டக்குன்னு வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, 3 மணிக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது வேணும், லைக் ஏதோ ட்ரெஸ் வேணுமோ இல்லை ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் ஏதோ வேணும் அப்படின்னா டக்குன்னு கார் எடுத்துகிட்டு, ஆஃபீஸ் கார் எடுத்துகிட்டு நீங்கள் சர்ன்னு அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸில் போயிட்டு டக்குன்னு ஒரு 2 மணி நேரம் தானே கொடுத்துட்டு வந்துடலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த டைம்லலாம் பெர்குசிட்ஸ் வந்து இப்படி கால்குலேட் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது சொன்னேன், ஏதோ ஒரு படத்தில் லைக் சந்தானம் காமெடின்னு நினைக்கிறேன், ஏதோ டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க, வேலையை விட்டு குடுன்னு ஓடிடும். பார்த்த சார் இது ஒரு கண்ணாடி படத்தில் கல்யாண வேலையாக போயிட்டுருப்பான். தட்ஸ் அஃபிஷியல் பர்பஸ். ஸோ அந்த கல்யாண வேலையில் இருக்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டோட அம்மா இந்த மாதிரி உள்ளே போய் கதவு சாத்திட்டு வெளியே வரமாட்டேன்னு அவன் வேலையை மறந்துட்டு நேராக வீட்டுக்கு காரை விட்டுட்டு அவன் போயிட்டு அங்கே பார்த்துட்டு விட்டு இவங்க சேட்டு மொத்தம் வெளியே நின்று இருக்கும். இதோ இப்படி வந்து பீடா கடை போட்டுக்கலாம், மேலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுதான் போத் அஃபிஷியல் அண்ட் தென் பர்சனல் பர்பஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ நெக்ஸ்ட் இதில் ஜென்ரல் நோட்ஸ் சும்மா ஒரு கோ த்ரூ விட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, இந்த நோட்ஸில் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா this one Sonam has been provided a car 1.7 liter. ஜென்ரலாக தெரிஞ்சு 1.7 liter ஹை கெப்பாசிட்டி கார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் the cost of car of employee was 3,50,000. இப்போ வந்து எம்ப்ளாயர் வந்து அதாவது ஓனர் வந்து எவ்வளோ காஸ்ட்டில் வச்சிருக்காருன்னா 3,50,000 வச்சிருக்காரு. அண்டர்ஸ்டாண்ட் ஓனர் ரேட்டு. அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இன்கர் பை எம்ப்ளாயர் தான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இன்கர் ஆயிருக்கு 30,000 per annum. ஸோ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு கார் ஓனரு யார், மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் யார், எம்ப்ளாயர் அதாவது ஓனர் தான். அப்போது இந்த ஃபஸ்ட் கேட்டகரியில் தான் வராது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ சௌஃபர் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா யார் பே பண்ணியிருக்காருன்னா எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்காரு. எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா 3,000 per month பே பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பெர்குசிட்ஸ் ஃபார் சோனம் அசஸ்மெண்ட் இயர் 21-22 இஃப் த கார் இஸ் யூஸ்டு ஃபார். ஸோ 3 கேஸ் கொடுத்துட்டான். 3 கேஸ் கொடுத்துட்டு இந்த கார் இந்த யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் எவ்வளோ வந்து டாக்ஸ் பில் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அஃபிஷியல் பர்பஸ். ஆஃபீஸ் பர்பஸ் அப்படின்னும் போது இட்ஸ் நாட் டாக்ஸபிள். முடிஞ்சு. செகண்ட் பாயிண்ட் பர்சனல் பர்பஸ். வெறும் பர்சனல் பர்பஸ்க்கு மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரோட விலை எவ்வளோ? 3,50,000. அந்த 3,50,000 நம்ம என்ன பண்ணுவோம்? டெப்ரிசியேஷன் எடுப்போம்னு பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் அதாவது M+D அதாவது M1+D2 அப்படின்னு பார்த்தோம். அதாவது எம்னா மெயின்டெனன்ஸ், டினா டெப்ரிசியேஷன். 10% எதில் எடுப்போம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட்டில் தான் எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல அவன் ஆக்சுவல் காஸ்ட் கொடுத்துட்டான் 3,50,000. அதில் 10% போட்டிங்க அப்படின்னா 35,000 வந்து உங்களுக்கு டெப்ரிசியேஷன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆயிருக்கு? M ஃபார் மெயின்டெனன்ஸ் இல்லையா? ஸோ அதுவுமே பர் annum தான் நடந்திருக்கு 30,000. ஸோ அந்த 30,000 அப்படியே தூக்கி போட்டுக்க போகிறீங்க. இந்த இடத்துல வந்து பர்சனல் பர்பஸ் அப்படின்னா சோஃபர் சேலரி 900 எடுப்போமான்னு கேட்டால் கிடையாது. எவ்வளோ ஆக்சுவலாக பே பண்ணியிருக்குமோ அதை அப்படியே எடுத்து போட்டுப்போம். அதுக்கு தான் சோஃபர் சேலரி. ஸோ அப்போ 3,000 per monthனா அப்போ 12 மந்த்துக்கு எவ்வளோன்னு போட்டு 36,000. ஸோ இப்போ இது மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 1,01,000 அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆச்சா. ஸோ இந்த பர்சனல் பர்பஸ்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபைனலாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்போம் பாருங்கள். அந்த போத் பர்பஸை தாண்டி இன்கேஸ் B and Cயில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் பீயிங் சார்ஜ் 15,000 per annum ஃபார் சச் ஃபெசிலிட்டிஸ். அதாவது அந்த ஒர்க்கர் கிட்டேருந்து அந்த வேலை செய்கிற அந்த தொழிலாளி கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வருஷம் இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரத்துக்காக 15,000 வாங்குறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த நோட் பாயிண்ட்டில் சொன்னால் ஆக்சுவலாக எம்ப்ளாயி எதனா பே பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 15,000 என்ன பண்ணுவீங்கன்னா அதில் மைனஸ் பண்ணுவீங்க. அதாவது ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு டாக்ஸபிள் பெர்குசிட்ஸ் எவ்வளோ வரும் பர்சனல் பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86,000 அப்படின்ட்டு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது பர்சனல் பர்பஸ்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போத் பர்பஸ் பார்க்க போகிறோம். போத் பர்பஸ் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தோம்? 1,800 ஆர் 2,400 இதுதான் விஷயம். இப்போ 2,400 அப்படின்றது ஹை கெப்பாசிட்டி கார். ஹை கெப்பாசிட்டி கார் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 1.6 லிட்டருக்கு மேலே இருக்கணும். ஆப்வியஸ்லி இது 1.6 லிட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ இது ஹை கெப்பாசிட்டி கார். அப்போ 2,400 per monthக்கு. அப்போ 2,400 per monthக்குனா 2,400 into 12. ஸோ 2,400 into 12 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? ஸோ 28,800 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ
2400 into 12 months போட்டால் 28,800. இது வந்து பர்த் பர்பஸ்க்கு. இந்த இடத்துல சோஃபர் சேலரி நம்ம எவ்வளோ எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் பர்பஸ் அப்படின்னும் போது ஆக்சுவல் எடுத்துக்க மாட்டோம். எவ்வளோ வந்து ஸ்டாட்யூட்டரி அமௌண்ட், நம்மளுக்கு ஸ்டாட்யூட்டரி அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தா அந்த நோட்ஸில் பார்த்தோம் 900 பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 900 தான் எடுத்துக்க போகிறீங்க. 900 per monthக்கு 900 into 12 போட்டிங்க அப்படின்னா 900 into 12 900 into 12 ஸோ போட்டோன்னா 10,800 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 10,800 கூட 28,800 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 39,600. ஸோ இந்த 39,600 தான் உங்களுக்கு taxable value of perquisites for birth purpose. இன் கேஸ் ஆஃப் birth purpose-ஆக இருக்குது அப்படின்னா 39,600 எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு காஸ்ட்டு 1,800 2,400. இந்த 1,800 2,400 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஹை கெப்பாசிட்டியா லோ கெப்பாசிட்டியான்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி இது ஹை கெப்பாசிட்டினா 2,400 தான் இருக்க போகுது. ஸோ அந்த 2,400 per monthக்கு 12 மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். சோஃபா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சேலரி எடுத்துக்க மாட்டோம். இங்கே ஆக்சுவல் சேலரி 3,000 இருக்குது. நம்மளுக்கு ஸ்டாட்யூட்டரி எவ்வளோ 900. ஸோ அந்த 900 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை எடுத்து 12 மாதத்துக்கு போட்டோம் அப்படின்னா 39,600 உங்களுக்கு வந்து வேல்யூ ஆஃப் பர்குசிட்ஸ் அப்படின்ட்டு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டார் காருக்கு வந்து பர்குசிட்ஸை வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார் வந்து ஓன் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாயர், அதாவது சொந்தமாக வச்சுக்கிறது முதலாளியோட காரு. ஆனால் மெயின்டெனன்ஸ்லாம் அதுக்கு க்ரீஸ் மாற்றுறது, அதுக்கு காற்றடிக்கிறது, டயர் மாற்றுற வேலைலாம் வந்து தொழிலாளி பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்திய 3 பர்பஸ் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா, பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா, பர்த் பர்பஸ் யூஸ் பண்ணியிருந்தா. ஸோ இது 3 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா எதை மட்டும் தான் நம்ம டாக்ஸபிள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ் இருக்குன்னா ஜென்ரலி பர்குசிட்ஸ் வராது. பர்சனல் பர்பஸ்க்கு இருக்குது அப்படின்னா டெப்ரிசியேஷன் மட்டும் தான் எடுத்துப்போம். அதாவது 10% ஆஃப் த டெப்ரிசியேஷன் அது மட்டும் தான் எடுத்துப்போம் ஆக்சுவல் காஸ்ட்லேருந்து. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எடுத்துக்குமான்னு கேட்டால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். ஏன் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எடுத்துக்க மாட்டோம்? ஏன்னா மெயின்டைன் பண்ணுறதே நம்ம தான். அந்த இடத்துல மெயின்டைன் பை எம்ப்ளாயின்னு இருக்கு இல்லையா, இது செகண்ட் கேஸுங்க. ஃபஸ்ட் கேஸ் வர இது செகண்ட் கேஸ். ஸோ இந்த இடத்துல மெயின்டைன் பை எம்ப்ளாயி அப்படின்னும் போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வராது. ஸோ அதை தூக்கிடுவோம். அதுக்கப்புறம் பர்த் பர்பஸ்க்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல 1,800 2,400 பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 600 900. ஸோ என்னப்பா இது 600 900 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை கெப்பாசிட்டி ஆஃப் கார் அப்படின்னா 900, லோ கெப்பாசிட்டி ஆஃப் கார்னா 600. அவ்வளோதான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நாட் அப்ளிகபிள், ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் இது சார்ஜபிள் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இது கீழே ஒரு நோட் கொடுத்துருப்போம். அந்த 900 அப்படிங்கிறது ஹை கெப்பாசிட்டி காரு, 600 அப்படிங்கிறது லோ கெப்பாசிட்டி காரு. அதே தான் ஹை லோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 1.6 லிட்டர் வச்சு தான் நீங்கள் ஹையாக லோவான்னு கண்டுபிடிப்பீங்க. ஓகே, இது என்ன கேஸ்னா ஃபஸ்ட்டு பார்த்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதும் ஓனர் தான், கார் சொந்தமாக வச்சுருக்கிறது ஓனர் தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கார் சொந்தமாக வச்சுருக்கிறது ஓனர், மெயின்டைன் பண்ணுறது அந்த ஒர்க்கர் லேபர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் இந்த சேஞ்சஸ் நடக்கும் அதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து ஓன் பண்ணியிருக்கிறது, அதாவது கார் சொந்தமாக வச்சுருக்கிறது தொழிலாளி ஒர்க்கரு, கார் மெயின்டைன் பண்ணுறது எம்ப்ளாயர். அதாவது நான் வந்து இப்போ வேலை செய்கிறேன் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா என்னோட காரு, ஆனால் என் காரை மெயின்டைன் பண்ணுறது அவர், காற்றடிக்கிறது, க்ரீஸ் மாற்றுறது, அது பெட்ரோல் போடுறது, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு மெயின்டெனன்ஸு. ஆனால் கார் வந்து என் கார். அந்த டைமில் நம்ம எப்படி வந்து பர்குசிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பர்பஸா ஓகேப்பா இதுக்கு வந்து பர்குசிட்ஸ் கிடையாது. பர்சனல் பர்பஸா டெப்ரிசியேஷன் வராது. ஏன் டெப்ரிசியேஷன் வராது? கார் நம்புது, ஆனால் மெயின்டெனன்ஸ் வரும். ஏன் மெயின்டெனன்ஸ் வரும்? மெயின்டைன் பண்ணுறது ஓனர். ஸோ அப்போ அவர் காசு தராரு இல்லையா, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதெல்லாம் நான் மானிட்டரி பெனிஃபிட்டோ அப்போ மெயின்டெனன்ஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போ பர்த் பர்பஸ் அப்படின்னும் போது ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்கர் ஆயிருக்கு அதுலேருந்து நம்ம எதை ரிடியூஸ் பண்ணுவோமா? இப்போ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இருப்பான், சம்மில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு 80,000 நடந்திருக்கு அப்படின்னு கொடுத்துட்டானா அதுலேருந்து நம்ம எவ்வளோ ரிடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,800 2,400. இது எப்படி எடுப்போம்? அதே தான் ஹை கெப்பாசிட்டியாக லோ கெப்பாசிட்டின்னு பார்க்க போறீங்க. இன்கேஸ் ஹையர் கெப்பாசிட்டியாக இருக்குது அப்படின்னா 2,400. அந்த 2,400 into 12 month போட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும்? 28,800. ஸோ இந்த 28,800ல் நீங்கள் வந்து அந்த 80,000ல் மைனஸ் பண்ணிப்பீங்க. 80,000 மைனஸ் 28,800. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது கூட இன்கேஸ் சோஃபர் சேலரி எதனா இருக்குது அப்படின்னா அதுவுமே மைனஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுவுமே பர்சனல் பர்பஸாக, அப்படி இல்லைனா லைக் போத் பர்பஸாக இருக்குது அப்படின்னா 900 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், பர் மந்த்து கொடுப்போம்னு பார்த்தோம். இன்கேஸ் ஆஃப் என்னென்னு பார்த்தோம் பர்சனல் பர்பஸ் அப்படின்னா ஆக்சுவல் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். as higher reduction as prescribed conditions are satisfied 5. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இந்த 5 அப்படிங்கிறது கீழே ஒரு நோட்டில் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டுமே அவரால் இதை கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இன்னொரு கேஸ் என்னன்னா யாருக்கெல்லாம் சார்ஜபிள்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு மட்டும் சார்ஜபிள் கிடையாது, எல்லா எம்ப்ளாய்க்குமே சார்ஜபிள் இது. ஓகேங்களா? ஸோ அந்த 5 கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் டு பி ஃபில்ஃபில் ஃபார் கிளைமிங் ஹையர் டிடக்ஷன். ஸோ என்னென்ன கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அந்த எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஜேர்னி, அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த டேட் ஆஃப் ஜேர்னி எப்போ, அந்த டெஸ்டினேஷன் எங்கே போயிருக்காங்க, மைலேஜ் என்ன,
இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா யார் மெயின்டைன் பண்ணிருக்கணும், அந்த எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் அந்த எம்ப்ளாயர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும்னா இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹோல்லியாவோ இல்லை எக்ஸ்க்ளூசிவாவோ இவ்வளோ வந்து இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அஃபிஷியல் டியூட்டிஸுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட், so see this sum. Mr. Vikram, being a government employee, score a 1.7 liter used for office as well as personal purpose. Both purpose use பண்ணிருக்காரு. During the year incur 40,000 on maintenance and 20,000 on driver salary. So okay, 40,000 வந்து மெயின்டெனன்ஸ்க்கும் 20,000 டிரைவர் சேலரிக்கு நடந்திருக்கு. என்டையர் காஸ்ட்டுமே யார் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு, அதாவது மொத்த காஸ்ட்டுமே யார் திருப்பி கொடுத்துட்டு இருக்காரு, அந்த எம்ப்ளாயர் வந்து திருப்பி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ டாக்ஸபிள் பெர்குசிட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நத்திங். ஸோ ஓவராலாக 40 + 20 எவ்வளோ ஆச்சு, 60,000 ஆச்சா? அந்த 60,000 அப்படியே தூக்கி போட்டு போறீங்க. இது ஆக்சுவல் காஸ்ட். இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 1.7 லிட்டர். 1.7 லிட்டர்னா ஹையர் கெப்பாசிட்டி கார். ஹையர் கெப்பாசிட்டி கார்னா 2,400 × 12. ஸோ 2,400 × 12 அது கூட சேர்த்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சோஃபர் சேலரி எதனா கொடுத்துருக்காங்கன்னா எஸ், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃபார் டிரைவர் சேலரி 20,000 வந்து கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பக்கத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சோஃபர் சேலரி எடுத்துப்போம். எவ்வளோ எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 எடுத்துப்போம். இன் கேஸ் ஆஃப் பர்சனல் பர்பஸ் அப்படின்னா ஆக்சுவலாக மைனஸ் பண்ணிக்கலாம். இது போத் பர்பஸ் தானே, அப்போ 900 தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 2,400 + 900 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி × 12 போட்டிங்கன்னா 39,600 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்யூட்டரி அமௌண்ட், அதாவது ஸ்டாட்யூட்டரியாக இவ்வளோ நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம் கொடுத்த அமௌண்ட் அந்த 5th கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோ காட்டுவீங்க அப்படின்னா 20,400. இதெல்லாம் எப்போ தான் அப்ளிகபிள், நம்ம அந்த 5th கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் அந்த எம்ப்ளாயர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய சம்ஸு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெர்குசிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.